வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஸ்வாமின் நமஸ்தே நதலோகபந்தோ காருண்யசிந்தோ பதிதம் பவாப்தௌ மாமுத்தராத்மீய கடாக்ஷத்ருஷ்ட்யா ரிஜ்வ்யாதி காருண்யசுதாபிவ்ருஷ்ட்யா. ஸ்வாமின் நமஸ்தே நதலோகபந்தோ காருண்யசிந்தோ பதிதம் பவாப்தௌ மாமுத்தராத்மீய கடாக்ஷத்ருஷ்ட்யா ரிஜ்வ்யாதி காருண்யசுதாபிவ்ருஷ்ட்யா. ஹே ஸ்வாமின் தே நமஹ மாம் உத்தர. இதுதான் விஷயம். ஓ சுவாமி, உங்களுக்கு நமஸ்காரம், என்னை கரையேற்றுங்கள். அவ்வளோதான். ஓ சுவாமி, உங்களுக்கு நமஸ்காரம், என்னை கரையேற்றுங்கள். சுவாமின்னா என்ன அர்த்தம்? சுவாமி தன்னை ஆளுபவர், தன்னை ஆளுபவர். ஸ்வம் அமி சுவாமின்னு சொல்கிறாங்க. எல்லாம் என்ன பிரமாணம் இருக்குது தெரியாது, பழக்கத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக ஸ்வம் அமி சுவாமி, அதனால தான் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சொல்கிறோம். ஐயப்பனுக்கு நமஸ்கார், ஐயப்பனுடைய மந்திரமே அதுதான், மூல மந்திரமே அதுதான். சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம். தன்னை சார்ந்திருப்பவருக்கு, தன்னுடைய மகிழ்ச்சிக்கு தன்னையே சார்ந்திருப்பவரை நான் சார்ந்திருக்கிறேன். எதுக்குன்னா, நானும் என்னுடைய மகிழ்ச்சிக்கு என்னையே சார்ந்திருப்பதற்காக தன்னையே தன்னுடைய மகிழ்ச்சிக்கு சார்ந்திருப்பவரை சார்ந்திருக்கிறேன். சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. அதை கொஞ்சம் நீட்டினா அதுதான். சுவாமி சரணம் சொன்னாலே போரும். சுவாமியே சரணம்ங்கிறது கொஞ்சம் தமிழ் படுத்தியிருக்கும். சுவாமி சரணம். அங்கே வந்து சுவாமின் நல்ல சுவாமி. சாஸ்திரத்தில் எல்லாமே அப்படி தான். மனைவிக்கு கணவனே சுவாமி தான். அந்த காலத்தில் சுவாமி தேவின்னு தான் கூப்பிட்டுப்பாங்க. கணவனை மனைவி சுவாமின்னு தான் கூப்பிடுவா, மனைவியை கணவன் தேவின்னு தான் கூப்பிடுவான். பழைய சினிமாவெல்லாம் பாருங்கள், தெரியும். இப்போ சுவாமி அப்படி இது எல்லாருமே சுவாமி தான். ஆக சுவாமின்னா தலைவர், அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. தலைவர், ஆளுபவர். எதை ஆளுபவர்னா தன்னோட, இங்கே வந்து எல்லாத்தையும் ஆள்றவர், ஜெகத்தையே ஆள்றவர், ஜெகத் சுவாமி. ஆனால் தன்னை ஆள்றவன், தன்னைத்தான் ஆளும் தன்மை நான் பெற்றிடில் எல்லா பயன்களும் தாமே எய்தும். பாரதியார். தன்னை ஆளும் சமர்த்தன கருள்வாய், தன்னை கட்டுதல். முதல்ல நம்ம பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸை நம்ம ஜெயிக்க வேண்டியிருக்கு. இந்த உடம்பு மனசை ஜெயிக்கிறது தான் பெரிய வேலை. நம்மகிட்ட வந்து உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. ஞானம்ங்கிற உறுதியான ஞானம்ங்கிற அங்குஷத்தை வச்சுண்டு 5 இந்திரியங்களையும் எவன் அது சரியான வழியில் போகும்படி வச்சிருக்கானோ அவன்தான் மோக்ஷ சாதனத்துக்கு, மோக்ஷமாகிய நிதிக்கு விதை போன்றவன், காரணமானவன். மோக்ஷ பூமியில் விதைக்கிற விதைக்கு காரணம் மோக்ஷங்கிற விதை. வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. வித்துன்னா காரணம், வைப்புன்னா நிலையான செல்வம். வரனென்னும் வைப்புன்னு சொன்னால் வாழ்க்கையில் எல்லாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலையான செல்வம், முக்தி அல்லது பேரின்பம். அது யாருக்கு வரும்னா ஐந்தையும் காக்கிறவனுக்கு.
ஓர்னா மனசு, ஓர் ஐந்தும் காப்பான். ஒரு மனது எல்லா 5 இந்திரியங்கள் வழியாக போகிறது. ஓரைந்தும் காப்பான் உரன் என்னும் தோட்டியான். உறுதியான அறிவு என்கின்ற அங்குசத்தை வைத்து கொண்டு மனத்தின் வழியாக செல்லுகின்ற மனத்தின் வழியாக செல்கின்றனே சொல்லலாம். தானே அது வழியாக தானே போகிறான். 5 யானைகளையும் எவன் அடக்கி ஆள வல்லவனோ அவனே முக்தி என்னும் வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய பேரின்ப செல்வத்திற்கு காரணமாக இருக்கிறான். சுவாமி, ஹே சுவாமின், ஹே சுவாமின் தே நமஹ. முதல்ல நமஸ்காரம், குருவுக்கு நமஸ்காரம். அவர் அட்ரஸ் பண்ணுறான். இன்னும் நதலோக பந்தோ காருண்ய சிந்தோ. ஹே சுவாமின் நதலோக பந்தோ. நதலோக பந்தோன்னா நமஸ்காரம் பண்ணக்கூடிய மக்களுக்கு, லோகம்னா இங்கே ஜனங்கள். நதலோக நதானாம் கிருத நதீனாம் லோகானாம் ஜனானாம் பந்து துக்கமோச்சகா தஸ்ய சம்புத்தௌ நதலோக பந்தோ. நதலோக பந்தகன்னா வணங்குகின்ற மக்களுக்கு உறவினராக இருப்பவர். வணங்குகின்ற மக்களுக்கு உறவினராக இருப்பவரே. வணங்காத மக்களுக்கு உறவினராக இருக்க மாட்டார்னு கேள்வி கேட்கக்கூடாது. எடக்கு முடக்க எல்லாருக்குமே அவர் நல்லவர் தான். இருந்தாலும் அவனுக்கு வேணும்னா தானே. நமக்கு நிழல் வேணும்னா நம்ம தான் மரத்துக்கிட்ட போகணும். ஏன் நான் இங்கே இருந்தாலும் நிழல் கொடுக்கப்படாதா மரத்தனை யாராக கேட்பானா? தன் அருகில் வருகின்றவர்களுக்கு நிழலை தருகின்ற மரமே அப்படின்னு சொன்னால் என்ன தப்பு? தன் அருகில் வருகின்றவருக்கு நிழலை தருகின்ற மரமே உனக்கு வணக்கம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி வணங்குகின்ற மக்களுக்கு உறவினராக இருப்பவரே. உறவினர்னா என்ன அர்த்தம்? உறவினருக்கு லட்சணம் சொல்கிறார். துன்பத்தை நீக்குபவன் தான் உறவினர். துன்பத்தை கொடுப்பவன் உறவினன் அல்ல. துக்க மோச்சகாங்கிறார் பந்து சப்தத்துக்கு. துன்பத்தை போக்குபவன் உறவினன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நம்முடைய துன்பத்தை, நமக்கு ஒரு கஷ்டம் வரவோ நாமளும் நம்முடைய உறவில் இருக்கிறவங்களுக்கு துன்பத்தை போக்கணும், நம்மளும் போக்கணும். நம்ம போக்காமல் அவன் போக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம சொந்தக்காரனுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நம்மளும் அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். ரொம்ப பேர் வெளியில் போய் பண்ண வேண்டாம். நம்ம உறவுலேயே ஒருத்தனுக்கு கஷ்டம்னா ஓடி போய் உதவி செய்யணும். அதே மாதிரி அவனும் நமக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி வந்து உதவி செய்யணும். அப்படி செய்யாட்டாலும் நம்ம செஞ்சால் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். இது அடுத்த கேள்வி. சரி சுவாமி, நம்ம போய் செய்கிறோம், அவங்க வந்து செய்கிறது இல்லையேன்னா, அவன் உறவினருங்கிற பொறுப்பை நிறைவேற்றலை. நாம ஏன் நம்ம உறவினருங்கிற பொறுப்பை நிறைவேற்றக்கூடாது? அதில் என்னத்துக்கு நமக்கு சுயநலம்? இல்லை உங்களுக்கெல்லாம் உலகம் தெரியாது, நம்மளை சொல்லுவான். உலகம் தெரியாது தான், மோட்சம் தெரியும்ப்பா. எது எப்படி இருந்தால் நிம்மதியாக இருக்கணும்னு தெரியும். ஆக நமக்கும் உறவினர்கள் ஒருவருக்கொருவர் துன்பத்தை தீர்த்து கொள்ள உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு இதுலேருந்து தெரியறது. ஹே பந்தோ அநாதநாத தீன பந்தோ அப்படி பாடுறோமே, பாட்டு பாடுறோம். மம தீனபந்தோ, எளியவருக்கு உறவினனே, ஏழைக்கு உறவினனே, இப்படி பாட்டெல்லாம் பாடுறோமே. நதலோக நதானாம் லோகானாம் ஜனானாம் பந்து துக்கமோச்சகா. பந்தோ வணங்குகின்றவர்களுக்கெல்லாம் உறவினராக துன்பத்தை ஒருத்தன் வணங்குறான், நமஸ்காரம் பண்ணுறான். சுவாமி வீட்டில் கடன் தொல்லையாக இருக்கு, கவலைப்படாத, விபூதியை கொடு, எல்லாம் சரியாக போயிடும், கவலைப்படாது. நல்லா நினச்சிடுறது, நம்ம நினைக்கிறத நினைப்போம். அதுக்காக போலித்தனமாக நினைக்க மாட்டோம், வாஸ்தவமாகவே நினைப்போம். கஷ்டம் தீரட்டும் தெரியறதே, ஏதோ சுவாமிகிட்ட வந்து கேட்கணும்னு தெரியறதே, அது சாதாரண விஷயம் இல்லையே. ஏதோ சுவாமிகிட்ட ஏதோ பலம் இருக்குது, சக்தி இருக்குது, அவர்கிட்ட போய் சொன்னால் அவர் வாழ்த்தினா நமக்கு சரியாயிடுங்கிற நம்பிக்கையோடு தானே கேட்குறான். நம்ம வந்து இதெல்லாம் எப்படி நான் சரி பண்ண முடியும் நான் சொல்கிறது? இப்போ அவங்ககிட்ட சொல்லணும், சந்தோஷமாக சொல்லணும், சரியாயிடும்பா, கவலைப்படாதே.
அப்படி நம்ம சொன்னோம்னா அதுக்கும் பலன் இருக்கும். பிராரப்தம் பெருசாக இருந்தாலும் நம்ம சொல்கிறதுக்கு கொஞ்சம் பலம் கிடைக்கும். நல்ல எண்ணத்தோடு சொன்னால் பலிக்கும். அவர் நல்ல எண்ணத்தோடு தான் கேட்குறார், நம்மளும் நல்ல எண்ணத்தோடு சொன்னோம்னா பலிக்கும். நதலோக பந்தோ, வணங்குகின்றவர்களுக்கு உறவினராக இருப்பவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இன்டைரக்டாக என்ன அர்த்தம்? உங்களை நான் வணங்குறேன், என் துக்கத்தை போக்குங்கோன்னு அர்த்தம். எனக்கு நீங்கள் உறவினராக இருக்கிறீர்கள். அகேதுக்க தயா சிந்து பந்துர் ஆனமதாம் சதாம்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. வணங்குபவர்களுக்கு, வணங்குகின்ற நல்லவர்களுக்கு, தர்ம மார்க்கத்தை கடைப்பிடித்து நன்கு வணங்குகின்றவர்களுக்கு உறவினராக இருப்பவர்னு ஏற்கனவே சொல்லியிருக்கு. இங்கே சம்போதனம், அங்கே குருவுக்கு லக்ஷணம். ஹே பந்தோ, என்னுடைய துக்கத்தையும் போக்குகின்ற உறவினராக தாங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். காருண்ய சிந்தோ, சிந்துனா கருணை, சிந்தோன்னு சொன்னால் சம்போதனம், கூப்பிடுறது. காருண்ய சிந்தோன்னா கருணைக்கடலே, கருணைக்கடலே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என் மீதும் கருணையை பொழியுங்கள். இதெல்லாம் ஹே சுவாமின்னு நதலோக பந்தோ காருண்ய சிந்தோ சுவாமின்னு தே நமஹா, உங்களுக்கு நமஸ்காரம். தாங்கள் கருணைக்கடல், வேண்டியவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கிறீர்கள். அவனுக்கு ஒருத்தன் சகாமமாக பலனை கேட்டான்னா அவனுக்கு சகாம பலனை கொடுக்கிறீர்கள். நிஷ்காம பலனை கேட்டால் நிஷ்காம பலனை கொடுக்கிறீர்கள். சித்தசுத்தி வேணும்னா சித்தசுத்திக்கு ப்ளஸ் பண்ணுகிறீர்கள். ஞானம் வேணும்னா மோட்சத்துக்கு உபதேசம் பண்ணுகிறீர்கள். எல்லா வகையிலும் உறவினராக இருக்கிறீர்கள். அதனால் என்ன சொல்கிறார்னா, மாம் உத்தர, என்னை கரையேற்றுங்கள், இந்த சம்சார சாகராத் உத்தர. மறுபடியும் மறுபடியும் இந்த சரீரத்தில் அபிமானம் வச்சு விருப்பு வெறுப்புங்கிற ராட்சசனுக்கு ஆளாகி சுகதுக்கத்தை அனுபவித்து திரும்ப திரும்ப மறுபடியும் மறுபடியும் உழல்ற என்ன காப்பாற்றுங்கோ. மாமுத்தர குரு சரணாம்புஜ நிர்பர பக்தா சம்சாராத் அச்சிராத் பவமுக்தா, பவசம்சாராத் அச்சிராத் முக்தா. பிக்கப்படும் யார்? பஜகோவிந்தத்தோட கடைசி ஸ்லோகம். குரு சரணாம்புஜ நிர்பர பக்தா, குருவின் திருவடியில் எவனுக்கு அசைக்க முடியாத உறுதியான பேரன்பு இருக்கிறதோ அவன் இந்த பிறவிச் சுழலாகிய சம்சாரத்திலிருந்து விரைவில் விடுபடுவான். ஆனால் உங்கள்கிட்டையும் தகுதி இருக்கணும், நீயும் புலன் அடக்கம் உடையவனாக இருக்கணும். சேந்திரிய மானச நியமாத், நீயும் புலனடக்கத்தோடு இருந்தையே ஆனால் நிஜஹிருதயஸ்தம் தேவம் திரக்ஷசி, உன்னுடைய உள்ளத்தில் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் அந்த தூய உணர்வை நீ உணர்வாய். அதுதான் இங்கே சொல்கிறார். மாமுத்தர, என்னை கரையேற்றுங்கள். எப்படிப்பட்ட நான்னா, பவாப்தௌ பதித்தம் மாம் உத்தர. பவாப்தௌ, பவன்னு சொன்னால் சம்சாரம், புனரப்பி ஜனனம், மறுபடியும் மறுபடியும் ப்ராப்ளம் டு ப்ராப்ளம் டு ப்ராப்ளம். சொல்யூஷனை, ப்ராப்ளத்தை சொல்யூஷன் நினச்சிக்கிறான். கல்யாணம் ப்ராப்ளமாக சொல்யூஷனா? பரவாயில்ல, ஓரளவுக்கு சொல்யூஷன். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா ப்ராப்ளம். ஒரு கோணத்தில் பார்த்தா சொல்யூஷன் மாதிரி இருக்குது, இன்னொரு கோணத்தில் பார்த்தா ப்ராப்ளமாக இருக்குது. அதுதான் பேர் ஆசிரமம் வைக்கிறது. சொல்யூஷனாக ப்ராப்ளமானு. சரி, உங்களுக்கு மாத்திரம் என்னத்துக்கு? சந்நியாசம் மாத்திரம் என்ன வாழ்கிறது? எந்த எந்த வாழ்க்கை முறையும் இப்படித்தான். சரியா இல்லைன்னா மாட்டிப்போம். ஆக பவாப்தௌ பதித்தம் மாம். பவாப்தௌனா என்ன? பவான்னு சொன்னால் சம்சாரம், அப்தின்னு சொன்னால் கடல். இந்த சம்சார சாகரத்தில், பிறவி பெருங்கடலில், பிறவி பெருங்கடலில் விழுந்து முழுகின்றிருக்கேன். திரும்ப திரும்ப என்னன்னா, இதே பணம், வீடு,
இதே பங்களா காரு இது வசதி சொத்து பேங்குக்கு போகும் வரவும் இதிலேயே முங்கி 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 எந்திரிக்கிறேன் இல்லையா? இதான் நடந்துட்டுருக்கு. பிறந்ததுலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னா இதுலேயே முங்கி உழன்றுண்டே இருக்கு. இந்த பிறப்பே ஒரு உழற்சி, அந்த பிறப்புக்குள்ளே ஏகப்பட்ட ப்ராப்ளம் சுற்றிக்கிட்டே இருக்கான். இதோ வரப்போகிறது சந்தோஷங்கிறான், அப்புறம் பார்த்தா அதுதான் துக்கமாக மாறுது. அப்புறம் அது இன்னும் இல்லை இதுலேருந்து இன்னொரு ரிலீஃப் கிடைக்குங்கிறான். எங்கே ரிலீஃப் கிடைக்கும்? நீ முதல்ல சாகணும். நீ என்ன அகங்காரம், மோட்சம் அடையணும்னு நினைக்கிறானே, நிம்மதி வேணும்னு நினைக்கிறவனே இல்லாமல் பண்ணிவிடணும். அதுதான் நிம்மதி. நிம்மதி வேணும் நிம்மதி வேணும் நிம்மதி வேணும் நிம்மதி வேணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்டுட்டே இருக்கான். நீ தன்னுணர்வு இருக்கிற வரைக்கும் நிம்மதியே கிடையாது. தூக்கத்தில் தன்னுணர்வே இல்லாமல் நிம்மதியாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த தன்னுணர்வையே மதிக்கப்படாது. எங்கே நிம்மதி வரப்போகிறதப்பா? நிம்மதி வந்ததுன்னா நிம்மதி போயிடும். வர்ற நிம்மதி நிம்மதியே இல்லை. ஏற்கனவே இருக்கிற நிம்மதியை புரிஞ்சுக்கும். யாரா சொன்னா நிதி ப்ளஸ் மதி நிம்மதிங்கிறான். நிதினா என்னது? பணம். மதினா என்ன? புத்தி. பணமும் புத்தியும் சரியா இருந்தா நிம்மதியா இருக்கலாம்ட்டான். நிதி ப்ளஸ் மதி, தமிழ் நிதி ஞாபகம் வச்சுங்க, சம்ஸ்கிருதத்தில் எழுதாங்க நிதி, மதின்னு எழுதிடக்கூடாது. நிதிஹி மதிஹி. யாருக்கு நிதியும் மதியும் இருக்கோ அவனுக்குத்தான் நிம்மதின்னு. வெறும் பணம் இருந்தால் போராது, புத்தி வேணும். புத்தி இருந்தால் போராது, வாழ்க்கைக்கு பணமும் வேணும். அப்போ என்னதுன்னா அர்த்தமும் வேணும் ஞானமும் வேணும்ட்டான். அப்போத்தான் நிம்மதியாக இருக்க முடியும். சரி, நான் அதெல்லாம் ரொம்ப இது பெருசாக எடுத்துக்காங்க, நிதி பதி எல்லாம் பெருசாக விளக்கமெல்லாம் எடுத்துக்காங்க, சும்மா இடையில சொன்னது. ஆக பவாப்தௌ பதிதம் மாம். எத்தனை ஜென்மா எடுத்தேனோ தெரியாது சுவாமி, எடுத்த ஜென்மம் எண்ணி தொலையாது. அதனால் எத்தனை ஜென்மா எடுத்தேன் மறுபடியும் எடுக்க தயாராக இல்லைனா. ஆக பவாப்தௌ பதிதம் மாம் உத்தர. எப்படி உத்தர? என்ன நிஜமாவே நான் இது ஃபிசிக்கலாக விழுந்துட்டேனா தண்ணிக்குள்ளே, நிஜமாவே ஆற்றுக்குள்ளே குளத்துக்குள்ளே கடலில் விழுந்துட்டேனா என்னை தூக்கி விடணுமா? அப்படின்னா இது ஒரு உருவகம். கடலில் விழுந்துட்டேன்னா, கடலில் விழுந்து முங்கி முங்கி எந்திரிக்கிறேன்னா ஏதாவது ஒரு பிடி கிடைக்காதான்னா, நிஜமாவே கடலில் விழறத கற்பனை பண்ணி பாருங்க. அது ஸ்தூலமானது. இந்த கடல் இருக்கே, அந்த கடலுக்காவது எல்லை இருக்குமோ என்னவோ. இந்த ஜென்ம சம்சார பிறவி பெருங்கடல் இருக்கே, இதுக்கு எங்கே இருக்குன்னே தெரியல, எங்கே கரை இருக்குன்னே தெரியல. எப்போ முடிய போகிறதுன்னா ந ரூபமஸ்யேஹ ததோபலப்யதே நாந்தஹ நச ஆதிஹி நச சம்பிரதிஷ்டா. முடிவும் தெரியல, ஆரம்பமும் தெரியல, நிலச்சும் இல்லை. ந ரூபம தான் சம்சாரம். ந ரூபமஸ்யேஹ ததோபலப்யதே நாந்தோ நச்சாதிஹி நச சம்பிரதிஷ்டா. இன்றைக்கி இருக்கிற மாதிரியே நாளைக்கு இருக்குமா தெரியல. இதுக்கு ஒரே வழி என்னன்னா, இதை போய் உண்மைன்னு நினச்சி இதுலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறதுன்னு தப்பிக்கிறது தான் வழின்னா. முதல் பாடம் அப்படி. அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம். அது பெரிய என்ன சொல்கிறது, ஆழமான வேர் பிடிச்சிருக்கிற மரம் இந்த உலக வாழ்க்கை. எத்தனை உபதேசம் பண்ணினாலும் தாய்மான சொன்ன மாதிரி எத்தனை முறைதான் கற்பினும் கேட்பினும் என் இதயம் ஒடுங்கவில்லை. யானெனும் அகந்தைதான் எள்ளளவும் மாறையிலை. யாதினும் சித்தமிசை அபிமானம் குடிகொண்டது. ஈகையொடு தவ விரதம் ஜன்மத்தும் அருகிலேன்.
எப்படி பாடியிருக்காங்க பாருங்க. எவ்வளவு படித்தாலும் கேட்டாலும் புத்தி வரமாட்டேங்கிறதுங்கிறார். எத்தனை முறைதான் கற்கினும் கேட்கினும் என் இதயம் ஒடுங்கவில்லை. நானாக உட்கார்ந்து படிக்கிறேன், அப்பவும் அடங்க மாட்டேங்கிறது. போய் சத்சங்கத்தில் போய் பாடம் கேட்குறேன், அப்பவும் அடங்க மாட்டேங்கிறது. அகங்காரம் போகவே மாட்டேங்கிறது. யானும் அகந்தைதான் எள்ளளவும் மாறவில்லை. கொஞ்சம் கூட ஒரு எள்முனை அளவுக்காக குறைஞ்சிருக்கான்னா குறையவே இல்லை. ரொம்ப அபிமானம் குடிண்டே போகிறது. யாதினும் சித்தமிசை அபிமானம் குடிகொண்டது. யாருக்கா ஒரு பொருளை தானம் பண்ணுறதுக்கு மனசு வர மாட்டேங்கிறது. ஈகையோடு தவ விரதம் ஜென்மத்தும் அருகிலேன். கொஞ்சம் தபஸ் பண்ணலாமா, சாப்பிடாமல் இருக்கலாமா, மௌனமாக இருக்கலாமான்னா முடியலை. எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த சம்சாரத்தில் என்னை எப்படி கரையேற்றுறது, என்ன கரையேற்றிவிடனா இது ஸ்தூலமாக இருந்தால் சரின்னு ஒரு கட்டையை கொடுத்து இது கிராஸ் லெவலில் இருந்தால் பரவாயில்ல. இதெல்லாம் சைக்கலாஜிக்கல், எல்லாம் இமோஷனல், மன ரீதியானது. இதுலேருந்து எப்படி விடுவிக்கிறது? பிரச்சனையெல்லாம் மனசோட சம்பந்தப்பட்டது. உடம்பில் வலி, உடம்பு இருந்தாலும் உடம்போட மன சம்பந்தப்பட்டால் தான் வலி தெரிய போகிறது. மனசுக்குள்ளே எத்தனையோ விதமான சிக்கல்கள், வெளியில் எத்தனையோ எதிர்பார்ப்புகள், இத்தனை வச்சுன்னு இந்த மனசை வச்சுன்னு உட்காந்துருக்கும். மனசு எனக்கு நல்லதாக பண்ணுறதுன்னா ஹிதசத்ரு, நல்லது பண்ணுற மாதிரி என்னை கெடுத்து வச்சுருக்குது. நான் மனசை கெடுத்து வச்சுருக்கேன்னா மனசு என்ன கெடுக்கிறதா தெரியல. எப்படி? நான் மனசுக்கு கண்டதெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்து அதை கெடுத்து நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி சரியாக திடீர்னு மாறுன்னா அது எப்படி மாறும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆத்மீய கட்டாட்ச திருஷ்டியா உத்தர, ரிஜ்வியாதி காருண்ய சுதாபிவிருஷ்டியா உத்தர. அழகான வாக்கியங்கள். ஆத்மீய கட்டாட்ச திருஷ்டியா. இவங்க அப்போ வந்து நேரம் நிற்கலேன்னு தெரியறது. இங்கே நிற்கிறான் சுவாமின், நமஸ்தே அதலோக பந்தோ காருண்ய சிந்தோ பவாப்தௌ பதிதம் மாம் உத்தர. அப்படி இது எங்கேயோ பார்த்துட்டு பாடம் எங்கேயோ சொல்லியிருக்காருன்னு வச்சுங்களேன். வந்து கட்டாட்ச திருஷ்டியாங்கிற போது நேரம் நிற்கலேன்னு தெரியறதுங்கிறார் வியாக்கியானக்கார். கொஞ்சம் ஓரக்கண்ணால் கொஞ்சம் பாருங்களேங்கிறார். இப்படி ஓரக்கண்ணால் நான் இங்கே கொஞ்சம் நிற்கிறேன், நீயும் பாருங்கோ. கடைக்கண்கிறதுக்கு ஓரக்கண்ணுன்னு அர்த்தம். கட்டாட்சம், கட்டாட்சம்னா இப்படி பார்க்குறது, ஓரமாக பார்க்குறது. கட்டாட்சத்துக்கு ஆப்போசிட் என்ன? பூர்ணாட்சி, நல்லா உத்து முஞ்சி பாருங்க, ஃபேஸ் டு ஃபேஸ், ஐ டு ஐ கான்டாக்டுங்கிறான். அதனால் மூஞ்சியை நல்லா பாரு. சில பேருக்கு மூஞ்சிக்கு மூஞ்சி பார்க்குறதே கூச்சம் ஜாஸ்தி, இப்படி பார்த்துட்டே பேசுவான். அதெல்லாம் வியாதிங்கிறாங்க சைக்காலஜியில். நேராக மூஞ்சியை பார்த்து பேசுகிறதுக்கு சில பேருக்கு வராது. அது ஒரு உள்ளுக்குள்ளே ஏதோ சங்கோச்சம் வரும். ஐ டு ஐ கான்டாக்டுங்க. நம்ம சில பேர் இப்படி மூஞ்சியை உத்து பார்த்தா அவங்க திரும்பி விடுறான். ஏன் என்னோ பண்ணுறது அவனுக்கு? இல்லை, நேராக பார்க்க நம்மளால் முடியலப்பா. ஆத்மீய கட்டாட்ச திருஷ்டியா. காமாட்சி, மீனாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டாட்சி, கட்டாட்சின்னு ஒரு சப்தம் கிடையாது. ஆனால் கட்டாட்சின்னு பாடியிருக்கார் இவர் முத்துசுவாமி தீட்சிதர். அகில புவன சாட்சி கட்டாட்சி, அன்னபூர்ணே விஷாலாட்சி, அகில புவன சாட்சி கட்டாட்சி அப்படி சொல்லி அன்னபூர்ணி மேலே பாடியிருக்கார் முத்துசுவாமி தீட்சிதர். இந்த கட்டாட்சிங்கிற சப்தமே எங்கே இருக்குன்னே தெரியல. அன்னபூர்ணே விஷாலாட்சி அகில புவன சாட்சி கட்டாட்சி அன்னபூர்ணே விஷாலாட்சி. அதெல்லாம் இல்லை, சும்மா இங்கே கட்டாட்சம்னா காருண்ய திருஷ்டியா, கட்டாட்ச திருஷ்டியா, உங்களுடைய ஆத்மீய கட்டாட்சம். அதாவது உங்களுடைய, தங்களுடையன்னு அர்த்தம். தங்களுடைய
ஆத்மீய கடாட்ச திருஷ்டியா இதி ஸ்வகீய லோச்சன பிராந்தேன இத்தியர்த்தா. சந்திரசேகர் பாரதி சுவாமிகள் ரசித்து சொல்கிறார். ஸ்வகீய லோச்சன பிராந்தேன, தங்களுடைய கண்களின் ஓரத்தினால், பிராந்தேன அது எப்படி ஆனா அந்த மனசுக்குள்ள இந்த ஞானம் இருக்கான், அந்த ஞானம் ததும்பும் அறிவு ததும்பும் பார்வைங்கிறார். பிரம்ம சாட்சா்கார நிர்தூத சகல மலஸ்ய பவதா பவித்ர கடாட்சபாத்தே சகல பாப நிர்முக்தோகம் சம்சார சாகரம் தராமி இதி பாவஹா. அதாவது நீங்கள் பரம்பொருளை நன்றாக உணர்ந்திருக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு ஒரு விதமான மாசுகளும் இல்லை. அதனால் உங்களுடைய கண்கள் மிகவும் புனிதமானது, தூய்மையானது. அதனுடைய ஒரு பக்கத்தில் பார்த்தால் கூட எங்களுடைய பாவங்களெல்லாம் அடியோடு நீங்கி நாங்கள் இந்த பிறவி பெருங்கடலை கடந்து விடுவோம் என்பது இதன் பொருள்ங்கிறது. பிரம்ம சாட்சா்கார நிர்தூத சகல மலஸ்ய பவதா பவித்ர கடாட்சபாத்தே பாத்தே சகல பாப நிர்முக்தோகம். நீங்கள் அப்படி பார்த்தாலே போகிறோம், என்னோட பாபமெல்லாம் போயிடும். ஏன்னா உங்களுக்கு ஞானம் இருக்குது, அந்த ஞானத்தோடு என்ன பார்க்குறேன். அப்போ உங்களுக்கு பாபமே கிடையாது. ஏன்னா உங்கள் ஹிருதயத்தில் இருக்கிற எல்லா பாபங்களும் சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு உபனிஷத்து சொன்னதுனால உங்களுக்கு அந்த பிரம்மஜான பலம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பாபமும் இல்லை. அந்த பாபமே இல்லாத நிஷ்பாபமான உங்களுடைய ஹிருதயத்திலிருந்து உங்களுடைய பார்வை, அந்த பார்வை எம்பேரில் பட்டதுன்னு சொன்னால் எனக்கு இருக்கிற பாபமெல்லாம் போய் உங்களுக்கு இருக்கிற ஞானம் எனக்கும் வந்து நானும் மோட்சம் அடைஞ்சுடுவேன். ஆகையினால கடாட்ச திருஷ்டியா மாம் உத்தர, ஆத்மீய கடாட்ச திருஷ்டியா மாம் உத்தர. தங்களுடைய பாபமில்லாத ஞானம் ததும்பும் கண்களில் ஒரு ஓரப்பகுதியை என் மீது செலுத்தினால் நான் பாபங்களிலிருந்து விடுபட்டு முக்தி அடைந்து விடுவேன் என்பது உட்கிடக்கை, உட்கருத்துங்கிறார். ஆக ஆத்மீய கடாட்ச திருஷ்டியா ரிஜ்வியாதி காருண்ய சுதாபிவிருஷ்டியா, ரிஜு அதிகாருண்ய சுதாபிவிருஷ்டியா. ருஜுன்னா என்ன? அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். உக்தம் ஹி யஸ்யானுபவ பர்யந்தா புத்தி சத்வே பிரவர்த்ததே தத்ருஷ்டி கோச்சரா சர்வே முச்சியந்தே சர்வ கில்பிஷைஹி. இது எங்கேயோ இருக்கும் போல் இருக்கு, இந்த இதுலேயே இருக்கா தெரியல. யஸ்யானுபவ பர்யந்தா எங்கன்னு கோட் பண்ணலை அவர், எந்த இடம் சொல்லலை. ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். யஸ்ய அனுபவ பர்யந்தா புத்தி சத்வே பிரவர்த்ததே தத்ருஷ்டி கோச்சரா சர்வே முச்சியந்தே சர்வ கில்பிஷை. அதாவது யார் ஸ்தித பிரஜனோ, அதனுடைய சாரம் தான், ஸ்தித பிரஜனுடைய பார்வைப்பட்டாலே எல்லாரோட பாபமும் போயிடுமா. ஸ்தித பிரஜனுடைய பார்வை யார் மேலே படுகிறதோ அவனோட பாபங்கள் நீங்கிடுங்கிறது. யஸ்ய அனுபவ பர்யந்தா புத்தி சத்வே பிரவர்த்ததே தத்ருஷ்டி கோச்சரா சர்வே முச்சியந்தே சர்வ கில்பிஷை. யார் தெளிவாக அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை உணர்ந்திருக்கானோ அவனுடைய பார்வையில் படுற எந்த வஸ்துக்கும் பாபம் இருக்காது, பாபம் போயிடும் அப்படின்னு எங்கிருந்தோ கோட் பண்ணுறார். அநேகமாக இது வாசிஷ்டத்துலேயோ இருக்கணும், இல்லாட்டி இந்த இதுலேயே இருக்கா தெரியாது. உக்தம் ஹீனுட்டர், உச்சியத்தேன்னு பக்ஷியத்தின்னு சொல்லியிருக்கலாம். உக்தம் ஹீங்கிறார். எங்கே உக்தம் ஹீ சொல்லலை, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எஸ்ய அனுபவ பர்யந்தான்னு ஆரம்பிக்கிறது. எஸ்ய அனுபவ பர்யந்தா புத்தி சத்வே பிரவர்த்ததே தத்ருஷ்டி கோச்சரா சர்வே முச்சியந்தே சர்வ கில்பிஷை.
சரி, இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுதுங்கிறார். குருவுக்கு முன்னால் நேருக்கு நேரம் நிற்கப்படாதான், ஓரமாக தான் நிற்கணுமா. அது ஒரு விதியும் இங்கே சொல்லப்பட்டதுங்கிறார். குருவுக்கு நேருக்கு நேரம் நின்றுட்டு பேசக்கூடாது, குருவுக்கு பக்கத்தில் ஓரமாக நின்றுட்டு தான் குருக்கிட்ட பேசணுங்கிற விதியும் இதன் மூலம் பெறப்பட்டதுங்கிறார். ஏதேன சிஷ்யேன குரோஹோ சாட்சாத் புரஹா நஸ்தேயமிதி வினயப்பிரகாரா தரிசிதா பவதி. பணிவின் இலக்கணமும் இதன் வாயிலாக கூறப்பட்டது. பணிவுன்னா எப்படிங்கிறதும் காமிக்கப்பட்டதுங்கிறார். இன்னும் வர்ணிக்கிறார் அவர். அதை கொஞ்சம் இன்னும் விசேஷமாக சொல்கிறார். நித்தியசுத்த பிரம்மானந்த மக்னஸ்ய மனசா, எப்போவுமே நித்தியசுத்த பிரம்மானந்த மக்னஸ்ய மனசா, அவருக்கு எப்போவுமே எதில் மனசு இருக்குன்னா நித்தியசுத்த பிரம்மானந்தத்தில் இருக்குது. சக்ஷு பிராந்த துவாரா, கண்கள் வாயிலாக, துவாரா பூர்ணத்தையா மயி பார்த்தே, ஓரக்கண்ணால் பாருங்க தான் சொல்கிறேன் நான் வினயத்துக்கு, ஆனால் அவர் என்னை பூர்ணமாக பார்த்துடணும். அதனால் பூர்ணத்தையா மயி பார்த்தே, அவர் இப்படி திரும்பி என்னை பார்த்துட்டார்னா சர்வதாபி பூதா, எல்லா வகையும் நான் சுத்தமாயிடுவேன். துக்க விமுக்தோ பவேயம் அகம் இதி பாவா, அந்த மனசில் அந்த காருண்யம் இருக்குது, அது பார்த்தா போரும்னு இன்னும் வர்ணிக்கிறார். இல்லைன்னா அவர் மனசில் சங்கல்பம் பண்ணணும்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்கிறார், ஆத்மீய கட்டாட்ச திருஷ்டியாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறார். உங்கள் மனசில் நான் மோட்சம் அடையணுங்கிற எண்ணத்தோடு நீங்கள் என்னை பார்க்கணும். நீங்கள் ஓரக்கணால் பார்த்தா படும். நான் மோட்சத்தை அடைஞ்சு மோட்சத்துக்காக வேண்டி உங்கள்கிட்ட வந்திருக்கேன், ஞானோபதேசம் பெறத்துக்காக வந்திருக்கேன். நீங்கள் மனசில் இவனுக்கு ஞானம் பலம் ஏற்படணும், அதனால் இவனுக்கு சம்சார பந்தம் விலகணும்னு நீங்கள் மனசில் பிரார்த்தனை பண்ணிண்டு என்னை பாருங்கோ அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அப்படி சொல்கிறார். யத்வா ஆத்மீய கட்டாட்ச திருஷ்டியா ஸ்வகீய சானுகிரக வீக்ஷணேன இத்தியர்த்தா, அந்த எண்ணத்தோடு என்னை பாருங்கள். ரிஜ்வியா, ரிஜ்வியாதி காருண்ய சுதாபிவிருஷ்டியா. ரிஜ்வியான்னு சொன்னால், ரிஜுன்னா நேர்மை, இதுலேருந்து அர்ஜுன சப்தமே வந்தது. ரிஜ்வியாதி காருண்ய, அதிகாருண்யம். இப்போ இது ஒரு உதாரணம் சொல்கிறார். அதாவது ஒருத்தன் ஆழமான தண்ணீரில் விழுந்துவிட்டான், ஆழமான ஜலத்தில் ஆழமான பகுதியில் விழுந்துவிட்டான். கிணத்துலேன்னு வச்சுக்கோங்களேன், கிணத்துலையோ இல்லை ஒரு ஆற்றங்கரையிலையோ எங்கேயோ ஆழமான பகுதிக்கு போயிட்டான். ஒரு கயிறு வேணும். அந்த கயிறு வளைஞ்சு கிளைஞ்செல்லாம் இருக்கக்கூடாது, இந்த கயிறு நேராக இருக்கணும். நேராக இருக்கிற கயிறை வீசி அந்த கயிறுலேருந்து அவனை எப்படி இழுத்து அவனை கரை சேர்க்கிறோமோ அது மாதிரி நீங்கள் ரிஜ்வியாதி காருண்யன்னு நான் ஏதோ போனால் போகிறதுன்னு இல்லாமல் டோட்டலாக எனக்கு ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு டீச் பண்ணுங்க. ரிஜ்வியாதி காருண்ய அதி சரளையாங்கிறார், ஸ்வபாவ சரளையா. அதாவது அதிகாருண்யம், அதிகாருண்யம்னா என்ன? ரொம்ப கருணை. கருணைன்னா கருணை அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு கருணை. யாரும் இப்படி டைம் கொடுக்க மாட்டான், எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். அவ்வளோ தூரத்துக்கு என் பேரில் கருணை பண்ணி என்னை காப்பாற்றுகிறார். அதிகாருண்யம் நேர்மையான முழுமையான கருணை என்னும் அமுதத்தை பொழிவதால். ருஜுன்னா என்ன? நேர்மை. அதிகாருண்யம்னா என்ன? பெருங்கருணை. சுதான்னா என்ன? அமுதம். அபிவிருஷ்டின்னா என்ன அர்த்தம்? இடைவிடாத பொழிவு, தொடர்ந்து பொழியணும். உங்கள் கருணை கண்களை பார்த்தே நான் கரையேறிடுவேன். கருணை கண்களின் மழையை பார்த்தே நான் கரையேறிடுவேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார்.
அது யதா உத்ருதோ பவதி ரஜ்ஜும் எஷ்டிம் வாங்கிறார். இல்லாட்டி குச்சி, ஒரு குச்சி, நேரான குச்சி, வளைஞ்ச குச்சி இல்லை, நேரான குச்சி இல்லாட்டி நேரான கயிறு. ஸ்வபாவ சரளையா தத் விசேஷேன யதா லோகே அகாத ஜலபதிதா ரிஜ்வீம் ரஜ்ஜும் எஷ்டிம் வா அவலம்பிய உத்ருதோ பவதி ததா அஹம் பவத் கடாட்ச தீர்க்க தீர்க்கம் அவலம்பிய. இந்த இடத்துல கடாட்சம்னா ஞானம்னு அர்த்தம் பண்ணிக்கணும். கடாட்சம்னா பார்த்துட்டே இருக்கிறது இல்லை, அவர் சொல்லிகிட்டே இருக்கணும், பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும், அதை நான் கேட்டுண்டே இருக்கணும். நீங்கள் பாடம் சொல்ல சொல்ல நான் கேட்டுக்கிண்டே கடாட்ச தீர்க்க தீர்க்கம் அவலம்பிய. கடாட்சம் தீர்க்க தீர்க்கம். கடாட்சம், உங்களுடைய கடாட்சம் எப்படி வெளிப்படும்னா, நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஞானத்தினால்தான், ஞானோபதேசத்தினால்தான் வெளிப்படும். அவலம்பிய சம்சாராப்தே உத்ருதோ பவாமி இது பாவா வியஞ்சிதா. வியஞ்சிதான்னா வியங்கியார்த்தம், அதில் அப்படி இருக்கு. ரிஜ்வியாதி காருண்ய சுதாபிவிருஷ்டியா ஆத்மீய கட்டாட்ச திருஷ்டியா மாம் உத்தர. என்னை கரையேற்றுங்கள். எப்படி கரையேற்றணும்? கருணை ததும்பும் பார்வைகளாலும், கருணை ததும்பும் சொற்களாலும், கருமை ததும்பும் எண்ணங்களாலும் என்னை உய்விப்பீர்களாக. உள்ளத்தால் நான் உய்வு பெறணும்னு நீங்கள் நினைக்கணும். உங்களுடைய சொற்களெல்லாம் நான் உய்வு பெறணுங்கிற எண்ணங்களுடைய சொற்களாக வரணும். உங்களுடைய பார்வையே நான் நிம்மதியாக இருக்கணுங்கிற எண்ணம், நிம்மதியாக இருக்கிற தன்மையை கொடுக்கணும். ஆக உங்கள் மைண்டு, உங்கள் தாட் லெவல், வெர்பல் லெவல் அண்டு என்னதுன்னா சீயிங், பார்க்கிறது, திருஷ்டி, வாக், விருத்தி, மூணும் எங்கிட்ட ஃபோக்கஸ்டாக இருந்து எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ. சுவாமின் நமஸ்தே நதலோகபந்தோ காருண்ய சிந்தோ பதிதம் பவாப்தௌ மாமுத்தராத்மீய கட்டாட்ச திருஷ்டியா ரிஜ்யாதி காருண்ய சுதாபிவிருஷ்டியா. ஆக இந்த ஸ்லோகம் குருக்கிட்ட சிஷ்யன் எப்படி பேசணும்னு சொல்லியிருக்கு. ஓ சுவாமி, கருணைக்கடலே, நான் வணங்குகிறவர்களுக்கு உறவினராக இருப்பவரே, துன்பத்தை நீக்குபவரே, உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுகிறேன். உங்களுடைய கருணை ததும்பும் பார்வைகளால், நீங்கள் உங்களுடைய நல்ல எண்ணங்களால், சொற்களால் சம்சார சாகரத்தில் உழன்று கொண்டிருக்கின்ற என்னை கரையேற்றுவீர்களாக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம். இதுதான் முதல்ல தன்னுடைய பணிவையும் வணக்கத்தையும் புரிந்துணர்வையும் வெளிப்படுத்துகிறான். நான் உங்கள் பேரில் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட பரிபூர்ண ஸ்ரத்த வச்சுருக்கேன், உங்களுடைய மகிமை எனக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லி நமஸ்காரம் பண்ணுறான். மேலும் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். சூரிய மண்டலாத்வா தீபாத்வா கிரணாக புஞ்சீபூய ரஜ்ஜுவத் யதா நிஷ்கிராமந்தி ததா சக்ஷுஷோபி தேஜஸ்வாத் நிஷ்கிராந்தா ரஷ்மயः ஏதஸ்மின் சங்கிராந்தாः பிரம்மனிஷ்ட மனசம்யுக்தத்வாத் மனசம்யுக்தத்வாதேனம் உத்தரந்தி இதி பாவः. அதிகாருண்ய சுதாபிவிருஷ்டியா அத்தியந்தம் காருண்யம் அதிகாருண்யம் ததேவ சுதா சகலதாபஹாரகத்வாத் சுதேதி ரூப்யதே. சுதா நாம அமிர்தம், தஸ்யாஹ அபிதஹ விருஷ்டிஹி யஸ்யாம் திருஷ்டியாம் சா அதிகாருண்ய சுதாபிவிருஷ்டிஹ தயா அதிகாருண்ய சுதாபிவிருஷ்டியா அமிர்தாபிவர்ஷணேன புருஷः ஜராமரணாதிவர்ஜிதः பவதி இதி பிரசித்தம். யுத்தே மிருதாக வானராக இந்திரகாரித அமிர்தவர்ஷணேன உஜ்ஜீவிதாக இதி ராமாயணே பிரசித்தம். தாதிருஷ அமிர்தஸ்யைவ ததாத்வே பிரம்மனிஷ்டா அனுகம்பா அமிர்தவர்ஷணதிருஷ்டி அசங்குஞ்சித ஜராமரணாதிவர்ஜிதத்துவம் தாஸ்யதி இதி பாவா. இன்னும் முடியல, இவரோட வியாக்கியானம் முடியலை, நம்ம ஒரு மாதிரி முடிக்கிறோம்.
என்ன சொல்கிறார், சூரிய மண்டலத்திலிருந்தோ தீபத்திலிருந்தோ ஒளிக்கற்றைகள் ஒன்றாகி கயிறை போல வருகின்றனவோ அப்படி கண்களிலிருந்தும் ஒளி வருகிறதாம். எப்படி சூரியனிடத்தில் இருக்கிற ஒளி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறதோ, இப்போ இதில் வச்சோம்னா, இது பூத கண்ணாடி வச்சோம்னா சூரிய ரஷ்மி எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதில் வருது. அதே மாதிரி ஒளிக்கற்றை தீபமாக இருந்தாலும் சரி, எதை வச்சாலும் சரி, அது நேராக வந்து தாக்கும். அது எப்படி புஞ்சி பூயங்கிற, பூஞ்சி பூயன்னா கூட்டமாகி, ஒளிக்கற்றைகள்னால் எப்படி கூட்டமாகி பரவுகிறதோ அப்படி கண்களிலிருந்தும் ஒளியானது பெருகி ஒருவனிடத்திலேயே ஒடுங்கிறதான், அப்படியே சேர்ந்து வந்து எங்கிட்ட வருது. பிரம்மனிஷ்ட மனசம்யுக்தத்வாதேனம் உத்தரந்தி, அவருடைய உபதேசமெல்லாம் இவங்கிட்ட வந்து சேர்ந்து இவனை கரையேற்றுறது. உத்தரந்தி இது பாவா. அதிகாருண்ய சுதாவிருஷ்டியான அத்தியந்தம் காருண்யம், அதிகாருண்யம் ரொம்ப கருணை, அதுதான் அமிர்தம். அமிர்தம்னா அதிகாருண்யம் ததேவ சுதாங்கிற, பெருங்கருணையே அமுதம். சகல தாபஹாரகத்வாத், எல்லா வகையான தாபங்களையும் போக்குறதுனால சுதா இது ரூபியத்தை, சுதா அமிர்தம் என்று உருவகப்படுத்தப்படுகிறது. சுதா நாம அமிர்தம், சுதாங்கிற சப்தத்துக்கு அமிர்தம் என்று பொருள். தஸ்யாக அபிதா விருஷ்டிஹி, எல்லா பக்கமும் அமுத மழை பொழியும் அப்படின்னு தாயுமானவர் பாடுறார். அபிதோ விருஷ்டிஹி எஸ்யாம் திருஷ்டியாம் சா அதிகாருண்ய சுதாபிவிருஷ்டி. யாருடைய பார்வையில் அத்தனை இருக்கு, யாருடைய பார்வையில் அமுத மழை பொழிகிறதோங்கிற ஞானத்தையும் சேர்த்துக்கணும். அதிகாருண்ய சுதாபிவிருஷ்டியா அமிர்தாபிவருஷனேன, அமிர்தத்தை பொழிஞ்சா புருஷா மனிதன் ஜராமரணாதி வர்ஜிதா பவதி இது பிரசித்தம். அமிர்தத்தை பொழிஞ்சா அவனுக்கு முதுமையும் மரணமும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு குறைஞ்சிடும், நீ ரொம்ப நாள் ஆகும். அதனால தான் அமிர்தமிருத்யுஞ்சய பரமேஸ்வராய நமஹான்னு பூஜை பண்ணுறோம். பிரசித்தம். யுத்தே வானரங்கள்லாம் கூட யுத்தே மிருதா வானரா இந்திரகாரித்த அமிர்த வருஷனேன, இந்திரன் அமிர்தத்தை கொண்டானா, அதனால எல்லாம் அந்த வானரங்கள்லாம் எழுந்துடுத்தான். இது ராமாயணே பிரசித்தம். தாதிருஷ அமிர்தசைவ ததாத்வே, அந்த அமிர்தத்துக்கே இந்த மகிமை இருக்கும்னா இந்த அமிர்தத்துக்கு சொல்றார் பிரம்மனிஷ்ட அனுகம்பா அமிர்த வருஷண திருஷ்டி. வானரங்களை உய்வித்த அமுதம், அப்புறம் அமிர்தத்தை வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லி இப்போ சுவாமிக்கு கலசாபிஷேகம் பண்ணி முடித்த உடனே அமிர்தாபிஷேகோஸ்துன்னு தான் சொல்கிறோம். அமிர்தத்தை அபிஷேகம் செய்தோம். கடைசியில் கலசாபிஷேகம் பண்ணி முடித்த உடனே நாம் சொல்கிறது அமிர்தாபிஷேகோஸ்து, அப்படி தான் சொல்கிறோம். இதையே அமிர்தம்ங்கிறோம். இந்த அமிர்தம் ஜடமான ஜலத்துக்கு மந்திரத்தை சொன்னால் சக்தி வந்துவிடுறது. ஆனால் இது ஞானாமிர்தம். ஞானாமிருத்தேன திருப்தஸ்ய கிருதகிருத்தியஸ்ய யோகினஹா நைவாஸ்தி கிஞ்சித் கர்த்தவியம் அஸ்தி சேத் நச தத்துவவித். ஆஹா, ஞானாமிருத்தம் இது. ததாத்வே, அந்த அமிர்தத்துக்கே இந்த மகிமை இருக்கும்னா இந்த அமிர்தத்தை சொல்லவா வேணும்? அது ஆபேட்சிக அமிர்தம், இது ஆத்தியந்திக அமிர்தம். ஆபேட்சிக அமிர்தம் ஆத்தியந்திக அமிர்தம்னா தெரியுமோ? அது கொஞ்ச நாளைக்கு அமிர்தம், பழையபடி மிருதம் ஆயிடும். இது அப்படி இல்லை, நித்யாமிருதம். அது அனித்யாமிருதம். அந்த அமிர்தத்துக்கு டைம் டியூரேஷன் இருக்கு. யதா கர்ம ததா பலம். இது கர்ம அதீதம். அதனால அது சொல்ற பிரம்மனிஷ்ட அனுகம்பா அமிர்த வருஷண திருஷ்டிஹி அசங்குச்சித ஜரா மரணாதி வர்ஜிதத்துவம் தாஸ்யதி. இனிமே இந்த ஷரீர அபிமானம், அகம் விருத்தோகங்கிற புத்தியே போயிடும். அகம் ஆமயோகம், வியாதிஸ்தனாக இருக்கிறேன், அதெல்லாம் இருக்காது. இந்த ஞானம் அபிமானத்தை நீக்கிறதுனால எல்லா வகையான இதுவும் போயிடும். ஜென்ம மிருத்யு ஜராவியாதி பயம் நைவோப ஜாயத்தே. யோகோ ஞானம் ததா சாங்கியம் வித்யாக ஷில்பாதி கர்மச்ச வேதாக
சாஸ்திராணி ஏதத் சர்வம் ஜனார்தனாத். ஜன்ம மிருத்யுஜரா வியாதி பயம் நைவோபஜாயதே இமம் ஸ்தவமதீயான ஸ்ரத்தா பக்தி சமன்விதா. ஜன்ம மிருத்யுஜரா வியாதி பயம் நைவ உபஜாயதே. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி பயம், ஜன்ம பயம், ஜரா பயம், வியாதி பயம், மிருத்யு பயம் நைவ உபஜாயதே. அப்படி படிக்கணும், தலையெழுத்தேன்னு படிக்கப்படாது. ஜன்ம மிருத்யுஜரா வியாதி பயம் நைவோபஜாயதே. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை உண்மையான ஸ்ரத்தா பக்தியோட படித்தா என்ன கிடைக்கும்னா ஜன்ம பயம், ஜராபயம், மிருத்யு பயம், மரண என்ன ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி, வியாதி பயம் நைவ உபஜாயத்தே. எல்லாம் ஆப்ஜெக்டிஃபை பண்ணிட்டு இருப்போம். அதுதான் சரி. இப்போ சரிப்பா நீ சொல்லிட்டியோ இல்லையோ பார்த்துக்கலாம் கொஞ்ச நாள் அப்படிங்கிறாருன்னு வச்சு உங்கள் குருக்கள் வந்து சொல்கிறார். எல்லாம் சொல்லியாச்சு இல்லை, நான் எப்போ உபதேசம் பண்ணணுமோ அன்றைக்கி பண்ணுவேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையார் அப்படிங்கிறாருன்னு வச்சு. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஸ்டூடெண்ட் போயிடுவானோன்னு பாடம் நடத்தணும். பாடம் நடத்துகிறேன்னா ஸ்டூடெண்ட் போயிட்டான்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் கிளாஸே நடக்கலை, என்னத்துக்கு இங்கே இருக்கணும்னு கிளம்பி போயிட்டான்னா எப்போ நடக்கிறதோ நடக்கட்டும், அது வரைக்கும் பொறுமையாக இருப்போன்னு இருப்பானா யாராவது? ஸ்டூடெண்ட் போயிடுவானோன்னு குருவுக்கு பயம். இப்போ அதனால் என்ன பண்ணுறதுன்னா அவன் வந்து எல்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது, எங்கேயா போஸ்ட்போன் பண்ணிவிடுவாரோ குருநாதர். சரி எல்லாம் பார்க்கலாம், எல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல என்ன பண்ணுற, ஒரு மண்வெட்டி எடுத்து இந்த செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுன்னு. ஆளே காண மாட்டான். இல்லாட்டி கொஞ்சம் மாடெல்லாம் போய் பார்த்துக்கோ, இப்படி சொன்னோன்னு வச்சு. எல்லா ஆசிரமத்திலும் இதுதான் ப்ராப்ளம். இப்போ சேவைன்னா ஓடி போய்டுவோம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த உலகத்தில் நாம் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோமா, இந்த உலகத்துக்கு சேவை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம்? எனக்கு அடிக்கடி இப்படி ஒரு கேள்வி வருது. நாம் இந்த உலகத்தில் பிறந்திருப்பது இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காகவா, இந்த உலகத்திற்கு நம்மால் இயன்ற சேவைகளை செய்வதற்காகவா அப்படின்னு ஒரு கேள்வி அடியேனுடைய சிற்றறிவில் அவ்வப்பொழுது தோன்றுகிறது. இந்த உலகத்துக்கு சேவை பண்ணுறதுக்கு தான் நம்மளாம் பிறந்திருக்கோம். அப்படித்தான் நம்முடைய மகான்கள்லாம் இருந்திருக்காங்க. இந்த உலகத்தை சுரண்டுறதுக்காக நம்ம வரல, எல்லாத்தையும் சுரண்டி கடைசியில் யாருக்கும் நிம்மதி இல்லாமல் போகிறதுக்காக நம்ம பிறக்கலை, பரோபகாரத்துக்காக தான் பிறந்திருக்கோம். கன்சியூம் பண்ணுறதுக்காக பிறக்கலை, கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக பிறந்திருக்கோம். நிறைய பேர் கன்சியூம் பண்ணி பண்ணி யாருக்கள் எல்லாருக்கும் இல்லாமல் இவனுக்கும் அனுபவிக்க முடியாது, இன்னொருத்தரும் அனுபவிக்க முடியாது. சரி அவன் தான் அனுபவிக்க முடியறதான்னா அவனே ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்கான், எங்கே அனுபவிக்கிறது? அவனும் அனுபவிக்க முடியாது, யாரும் அனுபவிக்க முடியாது. உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கும், அது நம்மளால் முடியும். நீங்கள் உலகத்துக்கு கொடுத்தா நிறைய கொடுக்கலாம், நமக்குன்னு வச்சுட்டா வச்சுக்கவே முடியாது. இது பெரிய ரகசியம். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. நிம்மதியின் ரகசியம் என்ன? வழங்கு வழங்கு வழங்கி கொண்டே இரு, நிம்மதியாக இருப்பாய். வாறு 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 இருக்கிறதெல்லாம் போயிடும். கிடைச்சதெல்லாம் சுருட்டி வாரிக்கோன்னா நம்ம இன்னும் 3 வருஷம்தான் போஸ்ட்டில் இருப்போம், அதுக்குள்ளே கிடைச்சதெல்லாம் சுருட்டின்னு போயிடலான்னா எங்கே கொண்டு வைப்பே? ஓ உடம்பே 6 அடியோ 8 அடியோ அப்படி இருக்கிற போது அதுவும் ரொம்ப நாளைக்கு இல்லை. அங்கே ஒரு செடி வச்சா அது நல்லா முளைக்கும், சாம்பலை போட்டாலும் முளைக்கும், புதைச்ச இடத்துலையும் வச்சா இதாக முளைக்கும் நல்லா. ஒரு ஆளை புதைச்சிவிட்டு அங்கே ஒரு நல்ல தென்னை மரம் வச்சா தென்னை மரத்துக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அங்கே ஒரு கல்லறையை கட்டி அது ஒரு இடத்த வேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன், நான் இங்கே சுவாமி ரொம்ப டைம் பண்ணிவிடாதீங்கோ தயவு செஞ்சு, நான் தவிச்சுன்னு இருக்கேன், எனக்கு பாடம் சொல்லித்தாங்கோ அப்படி சொல்லி அவன் கேட்கணுமா, அடாட்ச திருஷ்டியாக சொல்லி கேட்கணும். ஸ்வாமின் நமஸ்தே நதலோகபந்தோ
காருண்யசிந்தோ பதிதம் பவாப்தௌ மாமுத்தராத்மீய கடாக்ஷத்ருஷ்ட்யா ரிஜ்வ்யாதி காருண்யசுதாபிவ்ருஷ்ட்யா ஸ்வாமின் நமஸ்தே நதலோகபந்தோ காருண்யசிந்தோ பதிதம் பவாப்தௌ மாமுத்தராத்மீய கடாக்ஷத்ருஷ்ட்யா ரிஜ்வ்யாதி காருண்யசுதாபிவ்ருஷ்ட்யா